சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் புக் தான். 3rd ஸ்டாண்டர்ட் 3rd டர்ம். வாங்க பார்க்கலாம் என்ன லெசன். ஆல்ரெடி பேஜ் நம்பர் 18 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க என்ன பண்ணணும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துடலாம். இந்த லெசன் பேர் என்னடா? முயற்சி முயற்சி வெல்லும். இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ? டீச்சர் வந்து பாடம் எடுக்கிறாங்க. அதுவும் வந்து செந்தமிழ் நாடு அந்த பாட்டு எடுக்கிறாங்க. அந்த பாட்டு அழகாக பாடுறீங்களா ஒன் டைமு? ஓகே. செந்தமிழ் நிலே போடினிலே இன்ப தேன் வந்து பாயுது காடினிலே எங்கள் தந்தை நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இதை ஏன்டா இவங்க கிளாஸ்ல எழுதி போட்டிருக்காங்க? அப்போ இது எத்தனாவது ஸ்டாண்டர்டா இருக்கும்? இது 3rd. ஓ 3rd ஸ்டாண்டர்ட்னால தான் செந்தமிழ் நாடு எழுதி போட்டிருக்காங்களா? சூப்பரா மிஸ், சூப்பரா எழுதி போட்டிருக்காங்களா? குழந்தைங்களாம் என்ன பண்றாங்க? குழந்தைங்களாம் அதை பார்த்து கத்துக்குறாங்க எப்படி இத பாடணும். ஓகே ஓகே. அப்புறம் அந்த ஆசிரியர் என்னடா சொல்றாங்க? ஆசிரியர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது எழுதி முடிக்கிட்டு பக்கத்து ரூம்ல ஒரு பெட்டி இருக்கும். ஒரு போட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போட்டியை வந்து அறிவிக்கிறாங்க. போட்டியை ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல ஒரு பெட்டி இருக்கும். அத யார் தூக்குறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வெல்லும் சொல்றாங்க. அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க? எல்லாரும் பக்கத்து ரூம்ல போயிட்டாங்க. பக்கத்து அறை, தமிழ்ல வந்து அறைன்னு சொல்லணும், ரூம் சொல்லக்கூடாது. எல்லாரும் ஒன்னொன்னு தூக்குறாங்க. எல்லாரும் தூக்குறாங்களா? நல்லா சொல்லுங்க. தூக்குனாங்களா எல்லாரும்? எல்லாரும் வந்து தூக்கலன்னு போடுறாங்க கிட்டக்க. ஆனா இவ்வளோ வெயிட்டா இருக்கிறாங்க. நம்ம நண்பர்கள் வந்து பார்த்து ஏதோ சிரிக்கிடுவாங்களோ நம்ம கீழே பார்த்தா அப்படின்னு நினைக்கிது. ஓ இவ்வளவு பெரிய வெயிட்டா இருக்குமோன்னு நினைச்சிட்டு பார்த்துட்டே விட்டுறாங்க தூக்காம. பாதி பேர் அப்படியே விட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு. யார் தாண்டா தூக்குனது? அத கவியரசி தான் வந்து தூக்குனா. அந்த பொண்ணு பேரு கவியரசி. இப்ப கவியரசி வந்து தூக்கி பாக்குறா. ஃபர்ஸ்ட் தூக்கி பார்க்கல, அவ நவுட்டி பாக்குறா. வெயிட் இருக்கா, வெயிட்லெஸ் இருக்கா, இப்ப ரொம்ப குண்டா இருக்கான்னு பாக்குறா. அது பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெட்டியை வந்து குண்டாவும் இல்ல, ரொம்ப மீடியமாவும் இல்ல. ரொம்ப வெயிட்டா இல்ல, ரொம்ப வெயிட்டாவும் இல்ல, மீடியமாவும் இல்ல, ரொம்ப லெஸ்ஸா தான் இருக்கு. ஒரு பொருளுமே இல்ல. ரொம்ப ஈஸியா இருக்குதா தூக்குறது? ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம பையெல்லாம் சாதாரணமா தூக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கா. அதனால அவ தூக்கி அங்க பக்கத்துல போய் வைக்கிற அந்த போர்டு கிட்ட. இப்ப வந்து அவளுக்கு வெற்றியா ஒரு பரிசு கொடுக்குறாங்க. யார் கொடுக்கறது? மிஸ். அதான் மேம் கேக்குறாங்க. மிஸ் ஆசிரியர் கேக்குறாங்க பசங்க கிட்ட, பாதி பேர் ஏன் தூக்காமே போயிட்டீங்கன்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து கீழே போட்டுட்டோம்னா எங்க நண்பர்கள் பார்த்து சிரிச்சாலும் சிரிப்பாங்க, அதுக்காண்டி நாங்க அதனால நாங்க தூக்கியே பார்க்கல. இன்னும் கொஞ்சம் பசங்க, எனக்கு இந்த பெட்டியை பார்த்தா பயமா இருக்கு, நான் கீழே விடுவோம், அப்புறம் சிரிப்பாங்க என்னை பார்த்து. இன்னொரு கூட்டம் அதே மாதிரி சொல்றாங்க. அப்ப கவியரசி எல்லாரும் அவங்க மிஸ் கிஃப்ட் கொடுத்து எல்லாருமே கிளாப் பண்ணி ஹாப்பியா இருக்காங்க. வந்து கவியரசி வந்து தூக்குனதுக்கு அப்புறம் தூக்கி வந்து பாக்குறாங்க. அப்புறம் பார்த்தாலும் வந்து வெயிட்டே இல்ல, ரொம்ப குண்டாவும் இல்ல. இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? வெற்றி வெல்லும். முயற்சி வெல்லும். நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்த்தாதான் அது வந்து வெற்றியா தோல்வியாங்கிறது தெரியும். நம்ம முயற்சி பண்ணி பார்க்காம அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. நம்மளால முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. கண்டிப்பா நம்மளால முடியும். நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணணும். ஒரு மலை ஏற போறனா கூட நம்மளால முடியும்னு நினைச்சுதான் ஏறணும். அதை பார்த்துட்டு ஆஹா ஏற முடியாது நம்மளால அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு பட்டாம்பூச்சி வரைய போறோம்னு வச்சுக்கோங்க, அது நம்மளால வரைய முடியாதே அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மளால முடியும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். அப்படிதான் நீங்க பண்ணணும். ஓகே வாங்க இப்போ ஒன்வர்ட்ஸ் பார்த்தலாமாடா? ஓகே. இயலவில்லை உணர்த்தும் சொல்ல என்னடா? இயலவில்லை அப்படின்னா என்ன பொருள்? முடியவில்லை. வகுப்பறை எப்படி பிரித்து எழுதணும்? கூட்டல் அறை. அறை. பரிசளித்து எப்படி அது வந்து நம்ம பிரித்து எழுதணும்? கூட்டல் அளித்து. பெரிய இந்த சொல்லோட எதிர்ச்சொல் என்னமா? சிறிய. வெற்றி இந்த சொல்லோட எதிர்ச்சொல் என்னடா? வெற்றினா என்ன? தோல்வி. எதிர்ச்சொல் தான் நான் கேட்டேன். ஓகேவா? ஓகேடா. இந்த 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நான் சும்மா கேட்கவா? நீ இந்த லெசன்ல படிச்சதை வச்சு சொல்றியா? ஆசிரியர் அறிவித்த போட்டி என்னடா? ஆசிரியர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க அறிவித்த போட்டி என்ன? போட்டி பெட்டி தூக்குற போட்டி. வெரி குட்ரா. மாணவர்கள் பலரும் போட்டியிலிருந்து இருந்து ஏன் விலகினர்? மற்ற பசங்க ஏன் வந்து அவங்க அந்த போட்டில இருந்து விலகினாங்க? நம்ம வந்து முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம நண்பர்கள் சூப்பரா பட்டு சூப்பரா. கவியரசின் வெற்றிக்கு காரணம் என்னடா? வெற்றிக்கு வந்து அவ முயற்சியோட போனா. அதுதான் காரணம். சூப்பரா பட்டு. நீ இந்த லெசன் நல்லா நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ இதை வச்சுட்டு நீ ஓனாவே சூப்பரா எழுதிடலாம்டா. வாடா நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா? கேட்கட்டுமா? முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்கள் கேட்டிருக்காங்களா? இந்த லெசன்ல இருந்து எது ஃபர்ஸ்ட் லெட்டர் நீங்க வந்து சேமா இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா இருக்கிறத மட்டும் நீங்க வந்து எடுத்து எழுதிருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எதிர்ச்சொல் வந்து எழுத சொல்லி கேட்டிருக்காங்களாடா. பனி கட்டி குளிர்ச்சியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நெருப்பு எப்படா இருக்கும்? வெப்பமாய் இருக்கும். நம்ம எடுத்து எழுதிடலாமா? ஓகே. பூனை மேசையின் மேல் இருந்தது. மேல் இப்போ வந்துட்டு மேல் இருந்தது, இதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம எழுத போறோம். எலி மேசையின் கீழ் இருந்தது. இங்க மேல் கொடுத்துருந்தாங்கன்னா இங்க நீங்க கீழ் எழுதுங்க. ஓகேவா?
தங்கை வெளியே சென்றாள். அப்ப அண்ணன் உள்ளே வந்தான். இதோட ஆப்போசிட் இங்க எழுதணும், இதோட ஆப்போசிட் இங்க எழுதணும். ஓகேவா? சிறுமி பேருந்தில் ஏறினாள். சிறுவன் பேருந்திலிருந்து இறங்கினான். இங்க ஏறினால்னா இங்க இறங்கினான். இதோட ஆப்போசிட் தான் இங்க எடுத்து எழுதணும். ஓகேவா? புரிஞ்சுதா? எக்ஸாம்ல எழுதிருவீங்களா? சூப்பரா எழுதிருவீங்களா? வாங்க, என்னோட குழந்தை வந்து ஒரு டிராயிங் அவங்களே முயற்சி பண்ணி ஒரு டிராயிங் பண்ணி. இப்போ நான் இந்த டிராயிங் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இது நான் இந்த மாதிரி ஒரு நிறைய பேஜில் இது பண்ணியிருக்கேன். ஒரு 4 பேஜில். இது வந்து ஆரஞ்சு வித் எல்லோ ரெட்டில் பண்ணியிருந்தேன். இது ப்ளூ அண்ட் பர்பிள் கலர்ஸ் வச்சு பண்ணேன். இது ஆரஞ்சு கலரில் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி டிராயிங்கை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அழகான டிராயிங்லாம் வரும். நான் வந்து ரெட் கலரும் ஆரஞ்சும் தான் பண்ணேன். பிடிச்சிருந்தா என்னடா பண்ணோம்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு படிப்பாக இருந்தாலுமே டிராயிங்காக இருந்தாலுமே நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களால் முடியும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.